லோடு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு எல்லா மீட்டிங்லயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமா இருக்கு. நிச்சயமா இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்க மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது. வேற பக்கம் டைவர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாதா? அது கிரவுடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா? அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் குடுக்கணுங்க. அந்த ஒரு வழி தான் இருக்கா? எவ்வளோ வழிகள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே எங்க கூட்டம் நடக்குதோ அங்க தான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்றாங்க, ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு. லட்டி சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இவ்வளவு தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும். அதே போல இந்த போதுமான பாதுகாப்புகள் வந்து கொடுக்கப்படுறது. ஏன்னா சிஎம்மோட நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 போலீஸ் கிட்ட வந்து பாதுகாப்பு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்றுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சும் காவல்துறை வந்து மிக குறைவாக இதுக்கு எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க கேக்குறீங்க, சொல்றேன். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தாங்க காவல்